ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஒரு சில சென்சிட்டிவ் டாபிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ யார் நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து அக்கௌண்டபிளாக இருப்பாங்க, அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துக்குவாங்க, ஸோ யார் பொறுப்பெடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினச்சேன். பிகாஸ் சடனாக தோணுச்சு. ஏன் அப்படின்னா, ஸோ ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள்ஸ், மெனி அகாடமிஸ் அண்ட் மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ். லைக் ஐ ஹவ் ஒர்க்டு வித் லாட் ஆஃப் பர்சன்ஸ் அண்ட் ஐ ஹவ் சீன் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ தோஸ் who are cleared and those who are not cleared. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நானும் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ ஹவ் பர்சனலி ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வாட் மிஸ்டேக் ஐ ஹவ் டன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை தான் நான் வந்து தொடர்ந்து வந்து நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் இந்த விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டது. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது சம்திங் இப்போ என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் யூ ஹாவ் ட்ரஸ்ட் மீ லாட். அண்ட் இதுக்காக அட்லீஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்காகவாது நான் ஒரு சில அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஸோ இதை பற்றி அவங்க கூட பேசணும்னு நினச்சேன். அவங்க மீன்ஸ் உங்கள் கூட பேசணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் இந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் வரும்போது, ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்போம். ஸோ த பிக் கமர்ஷியல் ஸ்பேஸ். இந்த ப்ரிப்ரேஷன் வரும்போது இங்கே நம்ம மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மட்டுமே கிராக் பண்ணி போகிறதில்ல. இங்கே இந்த ஜேர்னியில் வந்து நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இம்பேக்ட் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு வரும்போது, ஸோ அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பெடுத்துப்பீங்களான்னு வரும்போது யாருமே வந்து பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட ஐடியாவோட கான்ட்ரிபியூஷன், அவங்களோட இம்பேக்ட், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் வந்துருக்கும். ஸோ ஃபெயில் ஆனவங்களை பற்றி யாரும் பேசவும் மாட்டாங்க. ஸோ ஃபெயில் ஆனவங்களுக்கு யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கவும் மாட்டாங்க. ஸோ இப்படி தான் இந்த மார்க்கெட் வந்துருக்குது. ஸோ இதில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அலிகேஷன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு தேதியில் வந்து ஏன் வந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ கால்டு சம் குரூப்ஸ் வந்து சொல்லக்கூடிய வந்து ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாயிருச்சு, உட்காந்து படிக்க மாட்டேங்கிறாங்க, ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருக்கிறது இல்லை, கண்டினியூஸாக வந்து டீவியேஷன், ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்ல, கைடன்ஸை வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இது மாதிரி எக்கச்சக்க அலிகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்காக இல்லைங்க. ஸோ எப்போ வராங்க வந்து ஒழுங்காக இப்போலாம் டெடிக்கேட்டட் ஸ்டூடெண்ட்ஸே நம்மளால் வந்து பார்க்க முடியறதில்ல. இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அப்படியே தூக்கி வைக்கிறது. இந்த இதில் நான் வந்து கேட்குறேன். ஸோ எனக்கு வந்து கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ ஓகே, டீவியேஷன், இந்த மாதிரி வந்து இன்கன்சிஸ்டன்சி, ஒழுங்காக பேச்சை கேட்குறதில்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்ல, ஸோ இது எல்லாமே இருக்குதான், யாரும் வந்து இல்லைன்னா சொல்லலை. சரி, இதெல்லாம் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டை கொஞ்சம் அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்சி இதெல்லாம் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸு, டீவியேஷனே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டு, உங்கள் பேச்சு அதை ஒன்றும் இல்லாமல் வந்து அப்படியே வந்து ஏடிச்சான் காப்பி மாதிரி கேட்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவங்க ஃபெயில் ஆகும்போது அவங்களோட அட்டம்ப்ட்டுக்கு ஆஸ் அ இன்ஸ்ட்ரக்டரா, ஆஸ் அ மென்டாரா, ஆஸ் அ கோச்சிங் இன்ஸ்டிடியூஷனா, ஸோ யாராவது பொறுப்பெடுத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின். எடுத்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக இதுக்கு பதில் நம்மளுக்கே தெரியும். கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஒழுங்காக இல்லை, ஒழுங்காக படிக்கிறதில்ல, ஒழுங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல, இது ஒன்று. டூ மச் ஆஃப் டீவியேஷன். ஸோ இன்டர்நெட்டில் போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்கு அடுத்து வரேன். இன்டர்நெட்டில் போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்கன்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வரேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து ஒரு சில குறை. சரி, ஓகே, எந்த தப்புமே பண்ணாமல் அவங்க வந்து சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க உங்கள் பேச்சை வந்து எல்லாத்தையும் தான் வந்து கேட்குறாங்க. நீ சொல்கிற வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கு தான் பண்ணுறாங்க, டெஸ்ட் எடுக்கிறாங்க, டெஸ்ட்டில் நீங்கள் சொல்கிற ஸ்கோர் வாங்குறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எழுதுறாங்க, ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ரிவைஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிராக் ஆகலை அப்படிங்கும்போது, ஸோ அட்லீஸ்ட் அவங்களோட அட்டம்ப்ட்டுக்காவது நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து இல்லை. அப்போ ஏன் அப்படின்னு ஒரு கொஷின் வருது இல்லை. ஸோ நான் உங்களை நம்பி தான் வந்து படிக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட தான் வந்து ஃபீஸ் கட்டியிருக்கேன். 2.5 lakhs 3 lakhs வந்து சும்மா கிடையாது. ஸோ நான் கட்டுறேன். அண்ட் 1 year 2 year வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்படியெல்லாம் பண்ணி உங்களோட பேச்சை வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அப்படிங்கும்போது வந்து என்னோட எக்ஸாமுக்கு வந்து ஆப்வியஸ்லியாக வந்து நான் யாரை நம்பி பண்ணுறனோ அவங்க தானே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். ஸோ அது நார்மலாக வந்து ஒரு கொஷின் வந்து கேட்குது இல்லையா. பட் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க.
ஸோ இந்த இன்னொரு விஷயம், அந்த டீவியேஷன் சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து சுற்றிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி டீவியேட் ஆகிட்டு போகிறாங்க, தேவையில்லாத இன்டர்நெட்டில் போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து பார்க்குறாங்க. ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க, ஸோ மச் ஆஃப் மெட்டீரியல்ஸை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்கல்ல, அண்ட் ஸோ மச் ஆஃப் கைடன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்து சொல்லும்போது, ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா, இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணுறது? ஸோ கால்டு யூபிஎஸ்சி மார்க்கெட். ஸோ இது யார் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க? அவங்க தான் வந்து இதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்னோட மெட்டீரியலை மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னோட கிளாஸ் வீடியோஸ் மட்டும் தான் வந்து ஃபாலோ பண்ணணும், ஸோ இந்த மேகசின்ஸில் மட்டும் தான் நீங்கள் வந்து படிக்கணும், ஸோ என்னோட மேகசின்ஸ் வந்து என்னோட மெட்டீரியலை வந்து படிங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லைக் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அப்படியே வந்து திருப்பி விட்ருவாங்க. எப்படின்னா வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸ் வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேட்டாஸ் எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அண்ட் எத்தனை கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட நேமில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கான்டென்ட் வீடியோவாக இருக்கட்டும், டாப்பர்ஸ் வீடியோஸ், அது ஒரு பெரிய கதை. அந்த டாப்பர்ஸ் வீடியோஸ் எதுக்கு வந்து போடுறாங்கன்னே வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அதில் பல தெலும்புகள் வந்து அதில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் யார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யார் இன்னைக்கு மெட்டீரியல்ஸ் வந்து இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில்? ஸோ எத்தனை மேகசின்ஸு, எத்தனை பிடிஎஃப், ஸோ இதெல்லாம் வந்து யார் கூட, எத்தனை கொஷின் பேப்பரு, ஸோ எத்தனை கிளாஸ் லெக்சர்ஸ் வீடியோஸு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில, நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, ஸோ ஒரு சில இன்ஸ்டியூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா இன்ஸ்டியூஷனுக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஒரு சோஷியல் மீடியா பேஜ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக வந்து கண்டென்ட் வந்து புஷ் பண்ணிகிட்டே தான் வந்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு சைடு வந்து இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது இந்த மார்க்கெட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டை வந்து அப்படியே கேப்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு போட்டி. ஸோ வந்து ஜாயின் பண்ண இப்போலாம் காலேஜ்லேருந்தே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, ஸோ அது வேறு விஷயம். ஸோ ஒரு சைடு இந்த மாதிரி ஒரு போட்டி. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யார் வந்து டீச்சரோ, யார் வந்து ஃபேக்கல்ட்டியோ, யாரை நம்பி நம்ம போகிறோமோ, ஸோ அவங்க தான் ஒரு சைடு வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்ட்ராக்ஷன் என்னென்னலாம் பண்ணால் அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆவாங்களோ தன்னோட வெல்ஃபேருக்காக எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன் வெல்ஃபேர், ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டிஸ்ட்ராக்ஷன், ஸோ மணி கண்ட விஷயங்களை வந்து பார்க்காதீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணதுனால தான் வந்து கிராக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்து நடக்குது. எடுத்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் யூடியூப் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கொஷின் பண்ணுறதுக்கு இது நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இது, நம்ம யாருமே வந்து கொஷின் பண்ண மாட்டோம். நம்ம தான் 3 லட்சம் கட்டியிருப்போம், ஸோ கால்டு ஸ்கேம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்போம். இன்றைக்கி உண்மையாகவே எங்கே ஸ்கேம் நடக்குது அப்படின்னா இதை நான் சொல்லி ஆகணும், இது உண்மையும் கூட தான். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து ஸ்கேம் நடக்குது. ஸோ அது பார்க்கக்கூடிய உங்களுக்கும் வந்து தெரியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, சும்மா கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து யாருமே நம்ம கொஸ்டின் கேட்கவும் மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஏதாவது வந்து பண்ணுறாங்கன்னா ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துருப்போம். ஸோ சிலபஸே கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் இன்ஸ்டியூட் விட்டுக்கு வந்தீங்க, அதுக்கு தான் நம்ம வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குதுல்ல. ஸோ நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும், அதாவது 9 அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன் அதுக்கும் சேர்த்து தான் ஃபீஸ் கட்டுறீங்க. ஓகே, இது ஒரு டாக்டிக்ஸான வேர்டு. பட் இருந்தாலும் ஸோ அந்த அந்த சிலபஸே முடிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த நம்ம சோக்கால்டு அந்த பிசிஎம் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ அந்த சிலபஸே வந்து எந்த இன்ஸ்டியூட்லையும் முடிக்க மாட்டாங்க. டெஸ்ட் சீரீஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிக்கவும் மாட்டாங்க. 1-to-1 மென்டார்ஷிப்னு ஒன்று இருக்கும். ஸோ எத்தனை 1-to-1 மென்டார்ஷிப் செஷன் எஃபெக்டிவாக போயிருக்குது அப்படின்னா அங்கேயுமே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். இங்கெல்லாம் போயிட்டு யாருமே வந்து நம்ம ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டோம். ஸோ இது ஒரு கதை, இது நம்மக்கிட்ட இருக்கிற தப்பு. ஸோ இது நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனை வந்து கிரியேட் பண்ணுது. பிகாஸ் ஆஃப் நம்மள ஒரு கமோடிட்டியாக நம்ம பணம் கட்டுற, நம்ம வந்து ரெவன்யூ கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ ஒரு மெஷின் அவங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படியெல்லாம் இருந்துட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாகவே வந்து குறை சொல்கிறது, நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம் சரி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு கேண்டிடேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆனதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு யாராவது எடுத்துக்குவாங்களா? நான் சொல்லி தான் வந்து இதை ஃபாலோ பண்ணாங்க, பட் இருந்தாலும் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஓப்பனாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துப்பாங்களா? யாரும் எடுத்துக்க போகிறதில்ல. இது ஏன்னா ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை அண்ணா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது ஸோ இந்த ட்ராப்குள்ளே தான் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ரன்னிங் தேர் ஆர்கனைசேஷன் ஃபார் தேர் வெல்ஃபேர் ஒன்லி. ஓகே, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வெல்ஃபேருக்காகவோ அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ இதுதான் உண்மையும் கூட.
இருக்குது, எக்ஸப்ஷன் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு 100 பேர் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கா, 2 பேர் மட்டும் பெனிஃபிட் ஆகுறான். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னா அது எக்ஸப்ஷன் தான். எக்ஸப்ஷன் கேனாட் பி எக்ஸாம்பிள் தான். அப்போ 98 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகுறாங்க. அவங்களெல்லாம் வந்து யார் என்னன்னு வந்து சொல்கிறது. ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதே வந்து இவங்க தான். ஸோ கண்டென்ட்டை இன்ஃப்யூஸ் பண்ணுறது, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளட்டடாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நானுமே வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்சதை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை, என்னோட அவேர்னஸை வச்சு நான் ஏதாவது வந்து நம்மளோட கம்யூனிட்டிக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஸோ ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கொஷின் கேட்குறோம் அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ அப்படிங்கும்போது அப்போ யார் தான் வந்து கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே சொல்கிறேன், யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிளியர் பண்ணவங்கள தான் வந்து பேசுவாங்களே தவிர, கிளியர் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸை வந்து யாருமே வந்து பேசவும் மாட்டாங்க. ஸோ நிறைய நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, நிறைய பேர் வந்து கைடும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்திருக்கும், ஃபெயில் ஆகிருப்போம், எத்தனை பேர்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மைனர். பிகாஸ் இது பர்சனலாக நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப மைனர் தான். ஏன் இப்படி? ஸோ அதே ஸ்டூடெண்ட்ஸ், அதே ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸோ மறுபடியும் ஒரு பிசிஎம்மோ வந்து எடுக்கிறோன்னா அப்போ ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவை. பட் இருந்தாலும் அவனோட ஃபெயிலியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்போமா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ அது ஸ்டூடெண்ட் பண்ண தப்பு. பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணதுனாலையும், டூ மச் ஆஃப் திங்ஸை வந்து அவங்க வந்து டூ மச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து கன்சியூம் பண்ணதுனாலையும் அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாதனாலையும் அவங்க வந்து ஃபெயில் ஆனாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நான் கன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த எக்ஸாம் நம்ம படித்தா மட்டும்தான் முடியும். ஆஸ் ஆஸ்பிரண்ட்டாக நம்ம படித்தா மட்டும்தான் முடியும். பிகாஸ் ஆப்வியஸ்லி வந்து இதுதான் உண்மையும் கூட. எப்படின்னா நம்மளுக்கு தான் வந்து ஐஏஎஸ் வேணும். ஸோ நம்ம தான் வந்து யூபிசி கிராக் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும், நம்ம தான் நம்ம பீப்புளுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம தான் நினைக்கிறது. அப்போ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் உட்காந்து படித்து ஆகணும். இதுதான் உண்மையும் கூட. அண்ட் இந்த அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ யாரையுமே வந்து நம்பி வந்து போகவும் முடியாது. அண்டு யாருமே வந்து நம்மளோட அட்டம்ப்ட்டுக்கும் நம்மளோட எக்ஸாமினேஷனுக்கும் நம்மளுக்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கவும் போகிறதும் கிடையாது. நான் சொன்னது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எதுக்கு அவங்கக்கிட்ட நம்ம போகிறோமோ ஸோ அதுவே அவங்க ஒழுங்காக பண்ண போகிறது இல்லை. எண்ட் ஆஃப் தி டேயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கவும் போகிறதில்ல. அப்படியே எடுத்துக்கிட்டாலும் வந்து நமக்கு போனது தான். ஒரு அட்டெம்ப்ட் வந்து போனது தான். ஒரு 1 இயர் போனது தான். ஸோ இதுதான் உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கம்யூனிட்டியே என்டையர் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம தான் கொஞ்சம் தெளிவாக வந்து இருக்கோம். ஸோ அதுதான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் கூட. அண்ட் நம்ம தான் வந்து யூபிஎஸ்சி வந்து அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ இந்த எக்ஸாமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட தான் செய்யணும். பட் அதுக்குன்னு வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம சொல்லிட முடியாது. சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ அதை எந்த அளவுக்கு நம்ம பிரித்து பார்த்துக்க முடியுமோ அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னா ஸோ அதில் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்மளும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பிரித்து பார்த்துட்டு கொஞ்சம் வந்து மெச்சூர்டாக அவேர்டோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸாம் மேலேயும் நம்மளோட அட்டெம்ப்ட் மேலேயும் நம்ம தான் வந்து கேர் எடுத்துக்கணும். நம்ம தான் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கணும். இங்கே யாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போகிறது கிடையாது. நம்ம கிளியர் பண்ணாத வரைக்கும். கிளியர் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா அது வேறு கதை. ஸோ அட்டெம்ப்ட் இன்ஸ்டியூட் பக்கமே வந்து போயிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் இன்ஸ்டியூட் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ போட்டுட்ருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஃபுல்லாக வந்து கமர்ஷியலைசேஷன். ஸோ எல்லாமே இங்கே கமர்ஷியல். ஸோ அதுதான் உண்மையும் கூட. ஸோ இதை நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டு ஸோ யார் என்ன சொன்னாலும் நம்ம ப்ராப்பராக அவேர்டாக இருந்துக்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டு வந்து போனோம் அப்படின்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ராப்குள்ளே போய் மாட்டினோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டேல பாதிக்கப்படுறது நம்ம தான். எண்ட் ஆஃப் தி டேல நம்ம ஒழுங்காக பண்ணலைங்க. ஸோ நீங்கள் ஒழுங்காக பண்ணலைங்க, நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்கன்னா கிராக் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ மற்றவங்களாம் வந்து கிராக் பண்ணியிருக்கிறாங்க, நீங்களும் வந்து கிராக் பண்ணியிருக்க வேண்டாம். பிகாஸ் அப்போ ஏன் கிராக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து சொல்லி முடிக்க போகிறாங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயமும் கூட.
ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தெளிவாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சுப்போம். ஸோ அதுதான் உண்மை. அதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்மளை சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது. ஆஸ்பிரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ நிறைய பேர் இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேச வேண்டியது வந்து நிறைய இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏதாவது நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.